ஈடுபாடோட பண்ணால் தான் ரசம் கூட ரசமாக இருக்கும், இல்லை விஷமாக மாறிடாது. விவசாயிகள் லாபம் சம்பாதிக்கணும். ஓகேவா? அதான் பாயிண்ட் நம்பர் 1. அதுதான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய நோக்கம். ஏன்னா இடைத்தரகர்கள் நிறைய லாபம் சம்பாதிச்சிடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. விவசாயிகளுக்கு அந்த லாபம் போகணும் அப்படிங்கிறது. அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்னென்ன பொருள் நம்ம வாங்குறோமோ அது எல்லாத்தையும் குறைவான விலையில் வாங்கலாம். 1. 2வது, எந்தெந்த பொருளாக விற்பனை செய்கிறோமோ அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். அதில் அதிக லாபம் பெறலாம். ஆஸ்டின் ராஜ் ஃப்ரம் ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் சேர்றதுனால ஃபார்மருக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது எப்படின்னா, ஃபார்மரோட ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு சேல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், அதுக்கப்புறமா அவருக்கு அதிலிருந்து வரக்கூடிய ஷேர். ஸோ டபுள் பெனிஃபிட் அவர் கிடைக்குது. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு மழை பெஞ்சு போச்சுன்னா நெல்லை கொண்டு எங்கே போடுறது? ரோட்டை பார்த்தீங்கன்னா நெல் பிடிக்கிற பார்த்தா ரோடு பூரா நெல்லாக இருக்கும். மம்டி போட்டு வண்டிட்டு காய வச்சு அள்ளிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கிரமாக அவங்க நெல்லை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கலாம். நிறைய இன்னும் ஈல்டு கூட வரதுக்கான வாய்ப்புகளை பண்ணி கொடுக்கலாம். ஃபர்டிலைசர் பர்ச்சேஸ்லாம் உங்களுக்கு செலவு குறைக்கலாம். பொருள் போடுறதுல கம்மி ரேட்டில் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம யூனிட்டியாக இருந்து ஒரு 500 விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒரு யூனிட்டியாக ஒரு கோஆபரேட்டிவாக பண்ணும்போது நிச்சயமாக அதில் பெனிஃபிட் அடைவாங்க.